நியூ இயர் வந்தோடனே நமக்கெல்லாம் ஒரு நல்ல பண்டிகை திருவாதிரை நோம்பு வந்துருக்கு நாளைக்கு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக களி குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சு தரலாம் அப்படின்ட்டு பாருங்க. இது வந்து அரிசி மாவு. இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அரிசியை மிஷினில் கொண்டு போய் அரைச்சின்னு வந்துட்டு அதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இல்லை அதை மாதிரி வேண்டாம் அப்படின்னா அரிசியை நின்று ஒரு 4 பேர் இருந்தேன்னா 1 டம்ளர் அரிசி கும்பமாக போட்டு நல்லா சிகப்பாக வறுக்கணும். அப்புறம் ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு அதையும் நல்லா சேஃபாக வறுக்கணும், வாசனை வர மாதிரி வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு பண்ணலாம். அதுவும் ஒரு மெத்தட். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அரிசியை மிஷினில் அரைச்சி வந்துட்டு இந்த மாவை 2 டம்ளர் மாவு, அதில் 2 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 2-3 பேருக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் இருக்குது, அதனால் 2 டம்ளர் போட்டிருக்கேன். இங்கே ஒரு 4 மெம்பர் வீட்டில் இருந்ததுன்னா 1 டம்ளர் போட்டாக்க கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசி மாவை இந்த மாதிரி நல்லா சேஃபாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். நின்று பக்கத்துலேயே நின்று வறுத்தாலும் கலராக இருக்கும், வெள்ளை கருப்பாயிடும். பைத்தம்பருப்பு ஒரு கரண்டி பைத்தம்பருப்புக்கு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், அப்புறம் இந்த வெல்லம் பாருங்கள். வெல்லம் இது வந்து பியூர் வெல்லம், கலர்லாம் இல்லை, கல்வி மண்ணெல்லாம் இருக்காது, அந்த மாதிரி வெல்லம் வாங்கிக்கணும். இதை வந்து பொறிச்சு 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் போட்டு பண்ணணும். இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி வேணும். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த 1.5 டம்ளர் வெல்லத்தை போட்டு நல்லா கரைய வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வந்தவொடனே 2 ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுட்டு இந்த மாவை போட்டு நல்லா கலருங்க. கொஞ்சம் மாவு போட்டு நல்லா கலரிங்கன்னா அது அப்படியே நல்லா கெட்டியாகும். அப்போ இந்த பாகு வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதையும் நல்லா ஊற்றினா நல்லா கலரினா சரியாக இருக்கும். அப்புறமா அதை வந்து ஒரு நல்ல பாத்திரத்தில் குக்கரில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தோடு அப்படியே இந்த களியை தூக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம். குக்கரில் க்ளீனாக மூடி 2-3 விசில் போட்டுட்டோம்னாக்கா நல்லா சூப்பரான களி பொலன்னு வரும். அப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை வறுத்து அதில் போடணும், ஏலக்காய் போடணும். அப்புறம் தேங்காயை போட்டு நல்லா கலரினாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் களி நல்லா இருக்கும். குழம்புக்கு நான் வந்து வறுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய், அந்த வரமிளகாய் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 7 காய் போடுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணால் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சப்பறம் பருப்பு குக்கரில் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். பருப்பு வேக வச்சுக்கணும், தோரம் பருப்பு. அப்புறமா இந்த கொதிக்க ஆரம்பித்தோடனே நல்லா கொதித்தோடனே காயெல்லாம் வந்தப்புறம் இதை வந்து மிக்சியில் நல்லா மாவாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பருப்பை தூக்கி சாம்பாரில் போட்டுட்டு இந்த இதையும் நல்லா அரைச்சி அந்த விழுத போட்டுட்டு கருவேப்பிலை போட்டதுனாக்கா சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும் களி குழம்பு. எல்லோரும் நல்லா பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். பாய்.